ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு 6 டிப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 17 டிப்ஸு. அது 11 டிப்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு போடுறேன். ஸோ இந்த 6 டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 6 டிப்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏகப்பட்ட ட்ரிக் வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதாவது ஒரு எழுத்து மூலமாக வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் வேறு. நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாயால் சொல்லும்போது அதுக்கு பண்ணுற ரியாக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் வியூவர்ஸால் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் வியூவர்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேளுங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு வீடியோவோட எண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு இதோட சீரிஸ் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களோட சேனலை ஈஸியாகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. உங்கள் சேனலையும் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். தேர்ட் டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆடியன்ஸ் தான் உங்களோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டோட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது வீடியோ கேட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான வீடியோஸ் வந்துட்டு போடுங்க. அப்படி போடும்போது உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு வேகமாகவே வந்து க்ரோ ஆகும். ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேனல் ஆர்ட். உங்கள் சேனல் ஆர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணும்போது வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா, 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்களோட பேனரில் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது க்ரோ ஆகிற சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஃப்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் தம்ப்நெயில்ஸ். அதாவது உங்கள் சேனலுக்குன்னு தனியாக யூனிக்கான ஒரு தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே இது இந்த சேனல் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு உங்களோட தம்ப்நெயில் வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னாலே உங்களோட சேனல் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும், ஓகேங்களா? உங்கள் வீடியோ அதிக பேர் கிளிக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதிக பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்கள் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டான வழின்னு சொல்லுவேன். ஸோ சிக்ஸ்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எம்பெடிங் வந்துட்டு ஆன் பண்ணுங்கள். ஒய்டி ஸ்டுடியோவில் அட்வான்ஸ்டு செட்டிங், உங்கள் வீடியோஸில் அட்வான்ஸ்டு செட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா அலோ எம்பெடிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அலோ எம்பெடிங்னு சொல்லி ஆப்ஷன் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன் பண்ணாலே உங்களோட சேனலில் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணி அவங்க பார்க்கும்போது அந்த ஒரு வாட்சர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ மீதம் உள்ள 11 டிப்ஸ் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.